இரவோடு இரவாக 14 பேரை விரட்டி அடித்த எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம். அந்த இயக்கத்துடைய கட்டுப்பாட்டை மீறினால் அது யாராக இருந்தாலும் அதிமுகவில் இருந்து முழுவதுமாக நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படித்தான் நிறைய நபர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதே போல அதிமுகவிற்கு துரோகம் செய்தாலும் அவர்களை கண்டறியப்பட்டால் அவர்கள் கண்டிப்பாக அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படித்தான் சமீபத்திலே செங்கோட்டையன் அதிமுக இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளும் நீக்கப்பட்டிருக்கிறார். அதாவது அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அந்த தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு 14 நபர்களை இரவோடு இரவாக எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு. இதில் முக்கியமாக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த வி சத்யபாமா எக்ஸ் எம்பியும் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியாகணும். அதாவது நமது செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அதிமுகவிற்கு எதிராகவும் போர்க்குறிகளை உயர்த்த ஆரம்பித்தார். அப்படி அதிமுக ஒன்றிணைந்தால் செங்கோட்டையனுக்கு என்ன லாபம் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அவருக்கு அடுத்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்பதும் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்ப எடப்பாடி பழனிசாமி இருப்பதால் செங்கோட்டையனுக்கு முக்கியமான பொறுப்புகள் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற எண்ணங்கள் என்பது இருந்திருக்கலாம். அதே போல சசிகலா அம்மையார் வந்தால் அதிமுக அவருடைய கண்ட்ரோலிலே கட்டுப்பாட்டிலே போய்விடும். அதன் பின்பு அதிமுகவில் நாம் நினைத்ததை சாதித்து விடலாம் என செங்கோட்டையன் நினைத்திருப்பதாக செய்திகள் எல்லாம் ஒருபுறம் வெளியாகிக் கொண்டுதான் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செங்கோட்டையன் கடந்த மாதம் 30ஆம் தேதி வாக்கிலே பசுமொழியில் நடந்த தேவர் ஜெயந்தி விழாவிலே நமது செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா போன்றவர்கள் எல்லாம் ஒரே இடத்திலே வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரே அடியாக பேச ஆரம்பிச்சாங்க. இது அதிமுகவுடைய கட்டுப்பாட்டை மீறி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கும் அதிமுக இருக்கிற நபர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் என்பது இருக்கக்கூடாது. அந்த கட்டுப்பாட்டை மீறி விட்டார் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அதிமுக இருந்து அடிப்படை உறுப்பு நீக்கப்படி அடுத்த கட்டமாக நமது செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை தரக்கூடிய ஒரு 14 பேரை எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் இரவோடு இரவாக அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் இடப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் சொல்வதை போல, அதாவது செங்கோட்டையன் சொல்வதை போல சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்கள் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு. சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கு. அதன் காரணமாக அதிமுக ஜெயிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் அதிமுகவிலே ஒன்றிணையவில்லை என்றால் அதிமுக படுதோல்வியை சந்திக்க வேண்டும் என அதற்குரிய திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப டிடி தினகரனை கூட எடுத்துக்கங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக என்னென்ன வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் டிடி தினகரனும் அதிமுகவில் தான் இருந்தார். அவர் ஜெயலலிதா அம்மையாரின் மூலமாக 10 ஆண்டுகள் ஓரங்கட்டி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செங்கோட்டையனுக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு 14 நபர்களை நீக்கி இருக்கிறார். இதற்கு மேலும் யார் யார் ஆதரவுகளை கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நீக்கப்படுவார்கள் என எச்சரிக்கையும் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.